அவர்கள் தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சமக்ர சிக்ஷா நிதியின் கீழ் 2400 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை என்று அண்மையில் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்படவில்லை, மும்மொழி கொள்கை பின்பற்றினால்தான் நிதியை விடுவிக்க முடியும் என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து பேட்டி அளித்திருக்கிறார். அதனால் மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால் மட்டுமே தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்க முடியும் என்று அவர் கூறிவிட்டார். இதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2400 கோடி ரூபாய் நிதியை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வளர்ச்சி திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காததால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும், புதிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை செயல்படுத்த வேண்டிய நிலை தமிழகத்தில் இல்லை, இருமொழி கொள்கை தான் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக அமலில் இருக்கிறது என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார். மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு நிர்பந்திக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் தெரிவித்திருந்தார். இதற்கு காசி தமிழ்ச்சங்க விழாவில் அங்கு பங்கேற்ற கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் நீங்கள் ஏன் தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்ற கேள்விக்கு அரசியல் காரணங்களுக்காக மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாநில அரசு மறுக்கிறது, அதனால்தான் நிதியை விடுவிக்கவில்லை, மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் வரை நிதியை விடுவிக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக இந்த பேட்டியில் அறிவித்து விட்டார். ஆபிரகாம்.